ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச சோம்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன், இன்னொரு தக்காளியை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. அந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா டேஸ்ட் தான் உங்களுக்கு பிரியாணியில் வரும். ஸோ இதை மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் 1/2 kg. ஸோ அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த மசாலாவில் எதுவும் குக் ஆகணும். சிக்கன் நல்லா குக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா அதில் மிக்ஸ் ஆகணும் நல்லா. ஸோ பார்த்திங்களா, இவ்வளோ அழகாக கலர் வந்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் கொஞ்சம் சிக்கன் நல்லா குக் ஆகும். அதுக்காக நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஸோ அதில் ஒரு டம்ளர் இப்போ ஊற்றிட்டேன். அடுத்து நம்ம ரைஸ் போடும்போது 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸோடு நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லா நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிக்கனை தனியாக வந்து விசில் விடணும்னு தேவையில்லை. ஸோ பாருங்கள், இவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இதில் போடுறோம். அதை 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சிட்டேன்.
இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், காரம் பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு ஒரு விசில் விட போகிறோம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸும் நல்லாவே வெந்துருச்சு. ரைஸ், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம கீ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸும் நல்லா உடையாமல் வந்திருக்கு. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.